இந்த தியான தலைப்பாக ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர், உன் சிருஷ்டிகரை நீ நினை. உன் சிருஷ்டிகரை நீ நினை. இதனுடைய ஆதார வசனமாக பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று வசனம் சொல்கிறது. உலக பழமொழியாக சொல்வார்கள், 5 விளையாது 50 வராது என்று சொல்லி. இப்படிப்பட்ட காரியம் இந்த தேவனை படைத்தவரை நினைப்பது, படைத்தவர் தான் நம்முடைய தேவன் என்பதை உணர்வது, அவர் எல்லாவற்றையும் படைத்தது மட்டுமல்ல, அசைய செய்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணரும்போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க நம்மை செயல்படுத்துகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாலிப பிராயத்திலே அவரை நாம் அறிந்து கொள்ளும்போது, உணர்ந்து கொள்ளும்போது, செயல்படும்போது நமக்கு வரப்போகிற ஒரு காலங்கள், அது தீமையான காலங்கள். அந்த தீமையான காலங்கள் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நாம் சொல்லத்தக்கதான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை அபியாசப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாலிப பிராயத்திலே தேவனை அறியும்படியான அறிவை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.